கருப்பு கவுனி அரிசியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. அதனாலேயே நிறைய பேர் வீடுகளில் கருப்பு கவுனி அரிசி சாப்பிடும் வழக்கம் உண்டாயிருக்கிறது. நீங்களும் ஒருவேளை இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட நினைத்தால் அதற்கு முன் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு சாப்பிடுங்கள். பாரம்பரிய அரிசி வகைகளில் கருப்பு நிற அரிசி வகையை சார்ந்தது இந்த கருப்பு கவுனி. ஊட்டச்சத்துக்கள். கருப்பு கவுனி அரிசியில் ஏராளமாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. புரோட்டீன், வைட்டமின் இ, வைட்டமின் பி2, வைட்டமின் பி3, பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கால்சியம், குரோமியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, மாங்கனீஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், காப்பர் ஆகிய வைட்டமின்களும் மினரல்களும் இதில் அடங்கியிருக்கின்றன. ஃபைட்டோநியூட்ரியன்ட்கள். கருப்பு கவுனி அரிசியில் ஃபைட்டோநியூட்ரியன்ட்கள் மிக அதிகம். இவை உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் சீரான செயல்பாட்டுக்கும் மிக முக்கியம். இவை உடலில் உள்ள உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு அவசியமான ஒன்று. குறிப்பாக இதய ஆரோக்கியம், குடல் ஆரோக்கியம், கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆஸ்துமா. ஆஸ்துமா மற்றும் சுவாசம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு கவுனி அரிசியை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது. இதிலுள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆந்தோசயானின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும். டீடாக்ஸ். உடலில் உள்ள கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்றும் வேலையை இந்த கருப்பு கவுனி அரிசியில் உள்ள மூலக்கூறுகள் செய்கின்றன. பொதுவாக அதிக கார்போ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் நச்சுகள் சேரும். ஆனால் கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கொள்ளும் போது அது கல்லீரலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி டீடாக்ஸ் செய்யும் வேலையை செய்கிறது. கிளைசமிக் குறைவு. வெள்ளை அரிசி, பிரவுன் ரைஸ், சிகப்பு அரிசி என எல்லா வகை பாரம்பரிய அரிசி மற்றும் வரகு, குதிரைவாலி, திணை உள்ளிட்ட சிறுதானிய வகைகளை காட்டிலும் கருப்பு கவுனி அரிசியில் கிளைசமிக் குறியீடு மிக மிக குறைவு. அதை சாப்பிடும்போது இரத்தத்தில் சர்க்கரையை உயர்த்தும் வேகமும் விகிதமும் இதில் மிக மிக குறைவு. இது நீரிழிவை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய உதவி செய்யும். நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கவுனி அரிசியை தினசரி உணவில் சேர்த்து கொள்வது மிக நல்லது. இரத்த ஓட்டம், இரத்த அழுத்தம் சீராகும். உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதன் விகிதம் அதிகரிக்கும் போது அதிரோசிலிரோசிஸ் என்னும் பிரச்சனை உண்டாகும். இந்த பிரச்சனை என்னவென்றால் இரத்த குழாய்களில் அடைப்பு மற்றும் உறைதல் ஆகிய ஆபத்துகளை உண்டாக்கக்கூடும். இந்த பிரச்சனையை சரி செய்வதில் கருப்பு கவுனிக்கு முக்கிய இடம் உண்டு. அதேபோல் இரத்த அழுத்தத்தையும் சீராக வைத்திருக்க செய்யும். கொலஸ்ட்ரால் கட்டுப்படும். கருப்பு கவுனி அரிசியை உணவில் சேர்க்கும் போது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிதலை தடுக்கும். அதோடு இரத்தத்தில் இருக்கும் எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றி HDL என்னும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கச் செய்யும். புற்றுநோய் ஆபத்து. கருப்பு கவுனி அரிசி என்றாலே அது புற்றுநோயை எதிர்த்து போராடவும் புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கவும் உதவி செய்யும் அரிசி என்று சொல்லப்படுகிறது. இந்த கருப்பு கவுனியில் உள்ள ஆந்தோசயனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை அதிகமாக கொண்டிருக்கிறது. அதனால் புற்றுநோய் ஆபத்தை குறைக்க இந்த அரிசியை அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். முடி வளர்ச்சி. கருப்பு கவுனி அரிசியில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் மற்றும் பிற மினரல்களும் தலைமுடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதோடு கருப்பு கவுனியில் உள்ள புரதங்கள் மற்றும் வைட்டமின் இ ஆகியவை முடியின் வளர்ச்சியை தூண்டக்கூடியவை. கண் ஆரோக்கியம். ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துவதில் கருப்பு கவுனி அரிசிக்கு மிக முக்கிய பங்குண்டு. அதில் ஒன்று கண் ஆரோக்கியமும். கருப்பு கவுனியில் இருக்கும் பீட்டா கரோட்டின் ஆகியவை கண் ஆரோக்கியத்துக்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து. அதோடு இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷன்களை குறைத்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.